இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் தொழில் மைய பொது மேலாளர் மற்றும் முதன்மை வங்கி மேலாளர் தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ER ஈஸ்வரன் MLA அவர்களை நேரில் சந்தித்தார். திருவண்ணாமலையில் கார்த்திகை மகா தீப தினத்தன்று பக்தர்கள் மலையேறுவதில் சிக்கல் என தகவல். பக்தர்கள் செல்லும் பாதையில் 800 மீட்டர் அளவிற்கும், கொப்பரை செல்லும் பாதையில் 100 மீட்டர் அளவிற்கும் மண் சரிவு என வனத்துறை தகவல். திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மக்களுக்காக மக்கள் இயக்கம் மற்றும் நாமக்கல் மேற்கு மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொறுப்பாளர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டியை KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் வழங்கினார். திருச்செங்கோடு ஒன்றியம் இறையமங்கலம் ஊராட்சி காட்டுவேளாம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை சார்பாக நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். திருச்செங்கோடு ஒன்றியம் வட்டூர் ஊராட்சி நாட்டாம்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட 2024-2025 கீழ் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். KMDK தர்மபுரி மேற்கு மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆனந்த்குமார் தலைமையில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் முன்னிலையில் நடைபெற்றது. திருச்செங்கோடு ரிக் அசோசியேஷன் உறுப்பினர்கள் அவர்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ER ஈஸ்வரன் MLA அவர்களை நேரில் சந்தித்தனர். கோவை மாநகர் 18வது வார்டுக்கு உட்பட்ட நல்லாம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாமினை 18வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் KMDK மாவட்ட செயலாளருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார். திருச்செங்கோடு நகர பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்தை மாற்றி அமைப்பது குறித்து துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். புதிதாக 1.5 லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். விண்ணப்பித்துள்ளவர்களில் தகுதியானவர்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று உறுதி. சிரியாவில் அதிபர் பஷார் அல் ஆசாத்துக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் நடவடிக்கை தீவிரம். கிளர்ச்சியாளர்களின் நடவடிக்கையை சமாளிக்க பல நாடுகளின் உதவியை அதிபர் கோரியுள்ள நிலையில் சிரியாவுக்கு தனது முழுமையான ஆதரவை ஈரான் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து லெபனானிலிருந்து ஈரான் ஆதரவுடன் ஹெஸ்பொல்லா அமைப்பின் சிறு படையினர் சிரியாவுக்கு வருகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.